ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பருப்பில் வடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு 2 டம்ளர் பருப்பு எடுத்துக்கிட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊறிடுச்சு. இதை இப்போ அரைச்சிக்கணும். அவ்வளோதான், குறைன்னு அரைச்சிக்கோங்க. வடைக்கு ஏற்ற மாரி ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு இப்போ இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் துருவல், அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வடையை போட்டு எடுத்துடலாம். உப்பு இவ்வளோ போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுப்போமா? எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. வடையை போட்டு எடுப்போம். வடையை தட்டி போட்டு எடுப்போம். வடையை போட்டாச்சு. இது தட்டி எண்ணெய் சட்டிக்கிட்டு வரணும். ஒரு புஷ் பண்ணி அதாங்க. இதை வந்து அதுக்கப்புறமா எடுத்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, வடையை எடுத்துடலாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த கோல்டன் கலர், ப்ரௌன் கலர் வரப்போ, கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். வடையை எடுத்துடலாம். பருப்பு வடை முடிஞ்சுது. வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் கடலைப்பருப்பு வடை மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.